இது மாதிரி எஸ்கு புசுக்கான வேலை பார்க்குற புத்திசாலிகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். பொதுவாக ஸ்பீடு பிரேக்கெல்லாம் வாகனங்கள்லாம் வேகமாக போகக்கூடாது, மெதுவாக போகணுன்னு தான் போடுவாங்க. ஆனால் இங்கே புத்திசாலி நடைபாதையில் ஸ்பீட் பிரேக்கர் போட்டு வச்சுக்கிறான். 1 இல்லை 2 போட்டு வச்சுக்கிறான். சிசிடிவி கேமரா வந்ததுக்கப்புறம் திருட்டெல்லாம் குறைஞ்சிருச்சு. ஆனால் புத்திசாலிங்கெல்லாம் சிசிடிவி கேமராவே உடச்சிட்றாங்க. ஆனால் நம்ம அண்ணன் பண்ணி வச்சுக்கிற வேலை முன்னாடியே திருடன் இருந்தால் கூட அவனை கண்டுபிடிக்க முடியாது. அது மாதிரி வேலை பண்ணி வச்சுக்கிறாரு. திருடன் கண்ணுக்கு தெரியாமல் மறைச்சி வச்சுருக்காராமா சிசிடிவி கேமராவை. வீட்டில் ஒரே பாத்ரூம் இருக்குது, அட்டன் டைம் 2 பேர் போகணுன்னா அதுக்கு என்ன பண்ணுறது? அதுக்கு தான் இது மாதிரி பாத்ரூம் கட்டிங்கன்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது. நமக்கு குளிர்ச்சின்னா நம்ம ஸ்வெட்ரு போட்டுக்குவோம். ஆனால் இங்கே ஃபேனுக்கே ஸ்வெட்ரு போட்டு வச்சுக்கிறாங்க. இதுக்குன்னே உக்காந்து யோசிப்பாங்களோ? லவ் பண்ணுறவங்கள வேலைக்கு வச்சா இப்படி தான் நடக்கும். லவ்வில் முத்தி போனவன் தான் இது மாதிரி வேலைலாம் செய்ய முடியும். வாசுபடி பக்கத்துலேயே படிக்கட்டை கட்ட சொன்னால் நம்ம ஆள் என்ன பண்ணி வச்சுக்கிறாரு பாருங்கள். கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எந்த பொருளாவது எடுத்துகிட்டு உள்ளே போக முடியுமா? இல்லை வெளியே தான் எடுத்துகிட்டு வர முடியுமா? முடிச்சு விட்டாரு போங்க. வீட்டு ஓனர் என்ன சொல்லிக்கிறாரு, நான் கொடுக்குற டிசைன்லேயே வீடு கட்டணும்னு சொல்லிக்கிறாரு. ஆனால் மேஸ்திரி அவர் சொன்ன மாதிரியே வீடு கட்டி வச்சுக்கிறாரு. கொஞ்சம் கூட மாற்றம் எதுவுமே கிடையாமல் அந்த டிசைனில் இருக்கிற மாதிரியே கட்டி வச்சுக்கிறாரு பாருங்கள். அந்த மேஸ்திரி எனக்கே பார்க்கணுன்னு தோணுது. நானும் ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். தெருவில் தண்ணி தேங்கியிருந்தால் அதை சுத்தப்படுத்துறதுக்கு அதிக செலவாகும். அதனால தான் பாதாள சாக்கடையை உருவாக்கியிருக்காங்க. ஆனால் இங்கே அந்த பாதாள சாக்கடை வழியை சுற்றியெல்லாம் மேடாக பண்ணி வச்சா எப்படி தாண்டா தண்ணி போவோம்? கொஞ்சமாவது அறிவு இருக்கா அவனுக்கு? ஏன்டா இப்படி சோதிக்கிறீங்க? யாரா நீங்கள் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி காருக்கு பெயிண்ட் அடித்து வச்சுன்னு இருக்கீங்க? ஏசி வாங்க காசு இல்லாதனால கையில் கிடைச்ச பொருளுங்கள்லாம் வச்சு ஏசி வச்சு வாங்கி செஞ்சு வச்சுருக்காரு. இதில் காற்று வருமா வராதா? யாரா நீ சாமி? இவனுங்க தான் பெரிய புத்திசாலிகளே இருக்கிறதில்ல. ட்ராலியில் ஜூஸையும் மூட்டையை கையிலையும் தூக்கின்னு போகிறானுங்க. இவனுங்களெல்லாம் வேலைக்கு வச்சா எப்படி தான் வேலை உருப்படுமா கடவுளே? உங்களுக்கு தொப்பைக்கிறனால பிரச்சனை இருக்கா? இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தொப்பைக்கு முட்டு கொடுத்து வச்சு படுத்து தூங்குங்க. நீங்கள்லாம் வீட்டை திறந்து மூடுறதுக்கு இரும்பு கைப்பிடியை தான் பயன்படுத்துவீங்க. ஆனால் இங்கே ஒரு ஆள் நம்ம வாட்டர் கேன் மூடியை பயன்படுத்தி வச்சுருக்காரு கதவுக்கு தாப்புகாலாக. வெளியிருந்து பூட்டிக்கலாம், உள்ளேருந்து எப்படிடா பூட்டுவ நீ? சேமா இருவிடா உனக்கு. இரும்பால் செஞ்ச செருப்பை நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இதை பார்த்து பொறாமப்பட்ட ஒருத்தர் ஸ்டீலிலே பேக் செஞ்சு வச்சுருக்காரு. இதை வாங்கி கொடுத்தா நம்ம பசங்களுக்கு காசு மிச்சமாகும். எனக்கு ஃபேஷனாக தான் பேக் வேணும்னு கேட்டால் இது மாதிரி பேக் வாங்கி கொடுத்துலாம். எல்லாத்துக்கும் நமக்கு பயன்படும். பெரிய பில்டிங்கெல்லாம் கட்டும் போது ஒர்க்கர்ஸ் எல்லாம் பொருள்களை மேலே இருந்து கீழே இருந்து மேலே எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம தலைவன் பெரிய வேலை பண்ணி வச்சுக்கிறாரு. வண்டியவே மேலே தூக்கிட்டாரு. ஈஸியாக எல்லா பொருளும் மேலே இறக்கிக்கலாம்ல. இன்னும் ஒரு அறிவு நம்ம டிரைவருக்கு. குறைஞ்ச நேரத்துலேயே நம்ம நிறைய வேலையை செஞ்சுக்கலாம், டைம் மிச்சமாகும். நம்ம வீடை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்ச உடனே அந்த வீடை அழகுபடுத்துறதே உள்ள பண்ற டெக்கரேஷன்ஸ் தான். அதுலயும் பெயிண்டிங் எல்லாம் இருக்கிற டைல்ஸை வச்சு வீடை வேற லெவலுக்கு கன்வெர்ட் பண்றாங்க. இதை செட் பண்றதுக்கு கரெக்டான ஆள் உங்களுக்கு கிடைக்கலனா நல்ல டிசைனை கூட இந்த மாதிரி மாத்திடுவாங்க. ராஜா ராணி இருக்க வேண்டிய டைல்ஸ்ல ராஜா எது ராணி எதுன்னு தேடுற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாரு பாருங்க. இதை வச்சு இப்ப பசில் தான் விளையாட முடியும். பெரிய பெரிய கரண்ட்டு கம்பங்கள்லாம் யாரும் தொட முடியாத உயரத்தில் தான் ஒயரை கட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல பண்ணி வச்சுக்கிற வேலை ஏதாவது கொஞ்சம் டச் ஆனால் கூட அவ்வளோதான், சோழி முடிஞ்சிடும். அது மாதிரி பண்ணி வச்சுக்கிறாங்க. மரத்தையே காணும் மேலே தொங்குது. பல பேர் ஃபோன்லேயே மூழ்கிடுறாங்க. பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் ஃபோனை மட்டுமே யூஸ் பண்ணின்னுக்கிறாங்க. இந்த பொண்ணை பாருங்களேன், லிஃப்ட்டில் போயிட்டு இருக்கு, போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக போய் சேர்ந்துருச்சு. ஆனால் வழி எந்த பக்கம் இருக்குன்னே தெரியாமல் ஃபோனை நோண்டிக்கினே லிஃப்ட் பட்டனை போட்டு அழுத்திட்டு இருக்கு. இது எங்கே உருப்பிட போகுது? வழி எந்த பக்கம் இருக்குன்னு தெரியாமல் லிஃப்ட் பட்டனையே பிடிச்சி அழுத்தினுக்குது. அது திறந்தே மூடுது.
தொப்பியை தலையில ஸ்டைலா மாற்றன்ற பேர்ல பல பேர் இந்த மாதிரி அடி வாங்கியிருக்காங்க. இவர் கட்டையை எது மேலே பேலன்ஸ் பண்ணி அறுக்கிறாரு பாருங்களேன். கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட மறுகையாக சாலா தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பை பாய், see you.